லக்னம். உங்க ஜாதகத்துல தன்னுடைய வீட்டை தானே பார்க்கும் கிரக அமைப்பு இருக்கிறதான்னு பாருங்க. தன்னுடைய வீட்டை தானே பார்க்கிறதுனா, இப்ப தனுசு ராசி குரு பகவானுடைய வீடு. இப்ப குரு பகவான் மேஷத்தில் இருந்து 9வது பார்வையாக தனுஷை பார்த்தாலும் சரி, மிதுனத்திலிருந்து 7வது பார்வையாக தனுசு ராசியை பார்த்தாலும் சரி, அல்லது சிம்மத்திலிருந்து 5வது பார்வையாக தனுசு ராசியை பார்த்தாலும் சரி, அதன் காரகத்துவத்தை அதிகப்படுத்தி விடுவார். தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகம் நல்லது மட்டுமே செய்யும், அதனுடைய வலிமை உயர்வாகிவிடும். இப்போ நீங்கள் விருச்சிக லக்னமாக இருக்கிறீங்க, மேசத்திலிருந்து குரு பகவான் 9வது பார்வையா விருச்சிக லக்னத்தின் தனஸ்தானத்தை தனுசு ராசியை பார்த்தாலும் சரி, 7ஆம் பாவத்தில், அதாவது தனுசு ராசிக்கு 7ஆம் பாவத்தில், விருச்சிக லக்னத்துக்கு 8ஆம் பாவத்தில் குரு இருந்து தன் வீட்டை பார்த்தாலும் சரி, விருச்சிக லக்னத்துக்கு 10ஆம் இடமாகிய சிம்ம ராசியில் இருந்து குரு தன்னுடைய வீடாகிய தனுசு ராசியை பார்த்தாலும் சரி, அந்த விருச்சிக லக்னம் என்பதால் அந்த 2ஆம் இடம் தனம் குடும்பம் வாக்கு ஸ்தானம் என்பதால் உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய வாக்கு உண்மை, உங்களுடைய குடும்பத்தின் உயர்வு, உங்களுடைய உயர்வு, உங்கள் குழந்தைகளின் உயர்வு அனைத்தும் உறுதி, நிச்சயம். பொதுவாக ஒரு கிரகம் தன் வீட்டை பார்த்தால் அந்த பார்க்கும் இடத்தினுடைய தன்மையை அதிகப்படுத்திவிடும். இது மிக முக்கியமான விஷயம். உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா என்று பார்த்து கொள்ளுங்கள். ஆனால் அந்த மேசத்தில் இருக்கும் குருவுக்கோ அல்லது மீனத்தில் அல்லது மிதுனத்தில் இருக்கும் குருவுக்கோ அல்லது சிம்மத்தில் இருக்கும் குருவுக்கோ அசுப கிரகங்களின் பார்வை இருக்கக்கூடாது. அவ்வாறு அசுப கிரகங்களின் பார்வை இருந்தால் அதன் தன்மை குறையும். அசுப கிரகங்களின் பார்வை இல்லை எனில், இல்லாமல் ஒரு கிரகம் தன் வீட்டை தான் பார்த்தால் மிக உயர்ந்த யோக பலன்களை தரும். உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்து பாருங்கள். நன்றி, வாழ்த்துக்கள். பண்டிட் NGP.